ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான சிக்கன் தம் பிரியாணி வீட்டில் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: பாசுமதி ரைஸ், சிக்கன், தயிர், குக்கிங் ஆயில், வெங்காயம், தக்காளி, எலுமிச்சைப்பழம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, உப்பு, பிரியாணி மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, இலை, லவங்கம், ஸ்டார் அனீஸ். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஒரு நல்ல திக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வாட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தம் பிரியாணிக்கு எப்பவுமே அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம அரிசி அதில் ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50 to 60 to 70% அது வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொட்டிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 minutes வெந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 70% வரைக்கும் வெந்தால் போதும். அது ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு திக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் நம்ம வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா, பட்டை, இலை, லவங்கம், ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். கீத்த கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வெங்காயம், நார்மல் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 1 போதும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக மாறணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா அரோமா போகிற வரலும் வதக்கிக்கோங்க. வச்சுருக்க காஷ்மீர் ரெட் சில்லியும் பிரியாணி மசாலாவும் ரெண்டும் ஒரு ஸ்பூன். பிரியாணி மசாலா ஒரு 1.5 எடுத்துக்கோங்க. காஷ்மீர் ரெட் சில்லி 1 ஸ்பூன் போதும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 5-6 ஸ்பூனு, அதான் மெஷர்மெண்ட்டு. சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாமே குக்காகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி அது அப்படியே வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தக்காளி போட்டால் போதும். பெருசாக இருந்தால் அரை தக்காளி போதும். அந்த தக்காளி கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலோட கோட்டாகி ஒரு 3 minutes to 4 minutes விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். சிக்கனு மசாலாவோட சேர்ந்து குக் ஆனதும் இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். எவ்வளோனா 1க்கு 1 ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 90 வரலாம் ஆட் பண்ண கூட போகிறோம். ஏற்கனவே ரைஸ் வந்து ஒரு 70% பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். 1க்கு 1 கரெக்டாக இருக்கும். 1க்கு 1 நம்ம ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடுங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா கூட மேலே தூவிட்டு நல்லா கலந்துட்டு மேலே நல்லா வெயிட் போட்டுடணும். அந்த மாதிரி ஒரு திக்கான பிளேட்டு நல்லா கவுத்துட்டு மேலே வெயிட்டை நான் அந்த இதெல்லாம் தட்டணும் இல்லையா, அந்த அம்மி வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு நல்ல வெயிட்டாக காற்று போகக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வெயிட் போட்டுடுங்க. ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 to 20 minutes வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில். ஒரு 15 minutes to 20 minutes வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் ஆகட்டும். அது உள்ளவே நல்லா பாயில் ஆகி சூப்பராக உங்களுக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இல்லை, அந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகி செம்மையாக வந்திருக்குல்ல. இப்போ நம்ம எப்போவுமே தம் உடைக்கிறப்ப ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக உடையாமல் எவ்வளோ செம்மையாக வந்திருக்கு. பக்கத்தில் சாப்பிடும் போல் இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 360 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.